यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். திருநின்றவூரில் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுக்கு வேணுகோபாலன் அலங்காரம். மேல்கோட்டையில் கோடை திருநாள் உற்சவம். திருஇந்தளூரில் ஸ்ரீ பரிமள ரங்கநாத சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம். இன்றைய திவ்ய தரிசனத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் தரிசனம். இனி விரிவான செய்திகள். நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் சமூக சேவை பிரிவான SRI RDP ட்ரஸ்ட் கடந்த பல ஆண்டுகளாக கர்நாடகாவின் மாண்டியாவில் உள்ள தொண்டனூரில் ஸ்ரீ ராமானுஜ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்காக ஓய்வூதியம் வழங்கி வருகிறது. பிரதி மாதமும் சுமார் 30 முதியவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஓய்வூதிய தொகை சமீபத்தில் விநியோகிக்கப்பட்டது. ஸ்ரீ GS சுவாமியின் தலைமையின் கீழ் தொண்டனூரில் இது போன்ற பல சேவை திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். ஸ்ரீராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ செல்வப்பிள்ளையின் கோடை திருநாள் உற்சவத்தின் 6ஆம் நாள் சேவையை இப்போது தரிசிக்கலாம். வாருங்கள். ஸ்ரீமன்னாராயண 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 நிஷேபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷேபாதமே சரணு. திருநின்றவூர் திவ்யதேசத்தில் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் சந்நிதியில் இப்பொழுது பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் பொருட்டு நேற்று ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுக்கு ஸ்ரீ வேணுகோபால அலங்காரம் செய்து மண்டபத்தில் உற்சவம் நடைபெற்றது. இந்த உற்சவமானது ஸ்ரீ பெரிய GS சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் தெளிவுழல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமே குழுங்கவோ இளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் இடந்தவால் இருந்திருந்து பேசுவாடி கேசனே என்ற பாசுரத்தின்படியாலே இன்றைய தினம் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் திரு பக்தவத்சல பெருமாள் திருவீதி புறப்பாடு செய்துள்ளார். நாளைய தினத்தில் திருத்தேர் விமர்சையாக நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் கூடியிருந்து திருத்தேருக்கு வருவாய் கேட்டுக்கொள்கிறோம். பெரியஜியர் சுவாமி தலைமையில் போற்றி பிராரம்பமாகும் 7:30 மணிக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி போதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயேர் வந்து காணீரே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி போதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயேர் வந்து காணீரே. மைசூர் அருகில் உள்ள பன்னூர் வக்னிபுர க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு நேற்று கருடோத்சவம் மற்றும் சைனோத்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இப்பொழுது அந்த உற்சவங்களின் திவ்ய சேவையை காணலாம்.
गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यं मम तापमपाकुरुदेव मम पापमपाकुरुदेव मम तापमपाकुरुदेव मम पापमपाकुरुदेव நவ திருப்பதி திவ்யதேசங்களில் ஒன்றான தென் திருப்பேரை திவ்யதேசத்தில் ஸ்ரீ நிகரில் முகில்வண்ண பெருமானுக்கு இப்பொழுது பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் உற்சவத்தன்று எம்பெருமானுக்கு ரத்னாங்கி சேவை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பகவானின் கிருபைக்கு பாத்திரமானார்கள். இப்பொழுது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக. மாயவரம் அருகில் உள்ள திரு இந்தளூர் திவ்ய தேசத்தில் இப்பொழுது பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் அங்கமாக 7ஆம் நாளான நேற்று முன்தினம் ஸ்ரீ பரிமள ரெங்கநாத சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. வாருங்கள், நாமும் அந்த பகவானை ஊஞ்சலில் ஆட்டி மகிழலாம். ஆலிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்து கழித்தவனே, காலின் மணி கரையலைக்கும் கடப்புறத்தில் கருமணியே, ஆலிநகர் கதிபதியே, அயோத்தி மனதாலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எத்ராஜா ஆன்மீக அலைவரிசை நேயர்களுக்காக இப்போது தினம் ஒரு திவ்ய தரிசனம். இன்றைய திவ்ய தரிசனம் காஞ்சிபுரம் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரும் கூரம் மணியோசையும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கிய ஆச்சாரியராக திகழ்ந்த சுவாமி ஆளவந்தாரின் பிரியமான சிஷ்யர் திருக்கச்சி நம்பிகள். இவர் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள பூவிருந்தவில்லியில் அவதரித்தார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமானுடன் தினமும் உரையாடும் பாக்கியம் பெற்றவர். அவர் வரதராஜருக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து வந்தார். சுவாமி ராமானுஷர் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது திருக்கச்சி நம்பிகளை கண்டு அவருக்கு பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு தமக்கு ஆச்சாரியராக இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கு திருக்கச்சி நம்பிகள், நீங்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், நான் அப்படி அல்ல, எனவே நீங்கள் வேறு யாரையாவது ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் ராமானுஷர், அப்படி என்றால் எனக்குள்ள சில சந்தேகங்களுக்கு நீங்கள் வரதராஜனிடம் கேட்டு தீர்வு பெற்று தாருங்கள் என்று வேண்டினார். அதன்படி திருக்கச்சி நம்பிகள் சுவாமி ராமானுஷரின் 6 சந்தேகங்களை வரதராஜனிடம் முன்வைத்தார். இதுவே 6 வார்த்தைகள் என்று பிரசித்தி பெற்றது. பின்னர் ஒருமுறை நடந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இரவு அரவண சேவைக்கு முன்னதாக வரதராஜருடன் திருக்கச்சி நம்பிகள் உரையாடும் போது வரதராஜர் உலக விஷயங்களை பற்றி இன்று ஊரில் என்ன விசேஷம் என்று உரையாடுவது வழக்கம். அன்று அவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து ஒரு நாதம் கேட்டது. அது ஒரு பெரிய மணியோசை. அப்போது பெருந்தேவி தாயார், என்ன இந்த சத்தம் என்று கேட்டார். அதற்கு திருக்கச்சி நம்பிகள், இங்கிருந்து அருகில் உள்ள கூரம் என்னும் ஊரில் கூரேசர் என்பவர் இருக்கிறார். அவர் அந்த ஊரின் எஜமானர்.
மிகப்பெரிய செல்வந்தர். அவர் தினமும் காலை முதல் இரவு வரை வருபவர்களுக்கு பிரசாதம் வழங்குகிறார். இப்போதுதான் பிரசாத விநியோகம் முடிந்தது. அவர் தனது திருமாளிகையின் கதவை மூடிய போது உண்டான சத்தம் இது என்று கூறினார். இதை கேட்டு பெருந்தேவி தாயார் ஆச்சரியமடைந்தார். மறுநாள் காலையில் திருக்கச்சி நம்பிகள் கூரேசரை சந்தித்த போது நேற்று இரவு நடந்த விஷயத்தை கூறினார். இதை கேட்ட கூரேசர் மிகுந்த வேதனை அடைந்தார். ஐயோ, நமக்கெல்லாம் உணவளிக்கும் ஜெகன்மாதாவான பெருந்தேவி தாயாரே இவ்வாறு கூறிவிட்டாரே, நான் இவ்வளவு பெரிய செல்வச் செருக்கில் இருப்பது தவறு என்று எண்ணி உடனடியாக தனது சொத்துக்கள் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு ராமானுஜருடன் புறப்பட்டார். பரம ஸ்ரீ வைஷ்ணவரும் ஸ்ரீ ராமானுஜரின் பிரியமான சீடருமான கூரேசரின் கதையுடன் நம் அனைவரையும் கடாட்சித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரின் திவ்ய தரிசனத்தை இப்போது காணலாம். श्रीवत्सजन्ममिश्रेभ्यो नममुक्तिमधीमहि यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रदाम् குழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்ன. பெருந்தேவியே சரணமம்மா, நின் திருப்பார்வையே போதுமம்மா, பிறவி பயன்களை அடைந்திடுவேன் நின் திருவடி சரணமம்மா. பெருந்தேவியே சரணமம்மா, நின் திருப்பார்வையே போதுமம்மா, பிறவி பயன்களை அடைந்திடுவேன் நின் திருவடி சரணமம்மா. படுங்குயரை தடுத்திடுவாய், நின் திரு கரத்தில் அணைத்திடுவாய். அண்டச்சராச்சரமாள்பவளே, ஆயிரம் நிலவாய் தெரிபவளே. அண்டச்சராச்சரமாள்பவளே, ஆயிரம் நிலவாய் தெரிபவளே. பெருந்தேவியே சரணமம்மா, நின் திரு பார்வையே போதுமம்மா, பிறவி பயன்களை அடைந்திடுவேன் நின் திருவடி சரணமம்மா. கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத் தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ ஊவே பிள்ளைலோகம் திருவேங்கடாச்சாரியார் சுவாமி அவர்கள் ராமானுஜ நூற்றந்தாதியிலிருந்து 61வது பாசுரம் முதல் 65வது பாசுரம் வரை உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று சனிக்கிழமை, பங்குனி மாதம் 28ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்பத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கிருஷ்ணபக்ஷம், நவமி திதி, உத்திராட நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.